மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன்மாலினில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் சூப்பர் சூப்பர் லட்சுமி. சூப்பர் லட்சுமி. அடுத்து யாரு? நம்ம மாப்பிள்ள பையன் இன்னைக்கு பாடுவான். மாப்பிள்ள, ஏய், நான் என்னைக்கிட பாடி இருக்கேன்? விஸ்வா, நீ தாண்டா பாடணும். நீ ஏன் அவங்க 2 பேருக்கும் சேர்த்து பாடி ஆம்பளைங்க மனத்தை காப்பாத்துறா. போடா போ. ஓடா. ஏய் இருங்க, லாஸ்ட் ஒரே ஒரு சாங்குக்கு எல்லாரும் ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா இவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. மொத்த டயர்டும் போய்
இப்பதான் எங்களுக்கு எனர்ஜியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. போதும் விடுங்க. இதோட எப்படி மச்சான் விட முடியும்? இன்னொன்னு இருக்கு, அதுதான் எண்டு. இந்தடா. என்னடா அது? ஓபன் பண்ணு மச்சான். என்ன? வெயிட் பண்ணு. அட விஜய், நீ போயும் இத யார்கிட்ட கொடுத்திருக்க? இவனே பால் மறவாத குட்டி குழந்தை. இவன் இதெல்லாம் குடிப்பானா? சரியான தத்தி பையன்டா இவன். என்ன துளசி, விஸ்வாவை பார்த்து இப்படி சொல்ற? என்னைக்கா இருந்தாலும் அவன் இதை குடிச்சுதானே ஆகணும். அவனுக்கு இதெல்லாம் குடிக்க தெரியுமாடா? அதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ற வரைக்கும் குடிக்காம தான் இருப்பான். கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் குடிச்சுதானே ஆகணும். ஆமா, இவன் அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். நான் இவனுக்கு எல்லா பணிவிடையும் பண்ணி விடணுமா? இவன் மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் குடிச்சா இவன் மூஞ்சி முகர எல்லாத்தையும் உடைச்சிருவேன். என்னடா தத்தி, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ குடிப்பியா? அது என்னடி சும்மா சும்மா எங்க மாமாவ திட்டி கிட்டி ததி ததின்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் அவருக்கு என்ன பேர் இல்லையா? நீ பேர் சொல்லி கூப்பிடு, இல்ல கூப்பிடாம கூட இரு. இன்னொரு வாட்டி தத்தின்னு சொன்ன அப்புறம் நல்லாவே இருக்காது. அதுவும் போக எங்க மாமா கூட கல்யாணம் அது இதுன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்க. என் மாமா எனக்கு மட்டும்தான். நீ கல்யாணம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, சரியா? அம்மா லக்ஷ்மி, எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம்மா. நாங்க காலேஜ்ல இருந்தே இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு லக்ஷ்மி, எனக்கு ஒன்னும் மாமா தேவையில்ல. இப்படி ஒரு தத்திய எவ கல்யாணம் பண்ணிப்பா? உன்ன மாதிரி இருக்கிற இழிச்ச வாய் தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கும். அதனால நீயே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் மாமனுக்கு நல்ல சரக்கு ஊத்தி கொடு, என்ன? கூட அப்படியே சைட் டிஷ் எல்லாம் செஞ்சு கொடு. இல்லையா அவனுக்கு ஊட்டி கூட விடு. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் தாங்கு தாங்குன்னு தாங்கு. யார் உன்னை வேண்டான்னு சொன்னா? ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப பண்ற துளசி. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த நான் எங்க அத்தை கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் போய் வீட்ல சொல்லுவியா? ஏய், அவ அப்படிதான்டி, எதுக்கும் கையால் ஆகாதவ. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யாருடி? நானா? ஆமாடி, நீதான். உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
சார் மச்சாடின்னு. மச்சான் கலக்கிட்டடா. சேர்ஸ்டா. நல்லா இருக்குடா. நான் கூட ஏதோ ரொம்ப கசப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. விஷ்வா, இது ஃபாரின் சரக்குடா. லோக்கல் சரக்கு தான் கசப்பா இருக்கும். இதெல்லாம் அப்படி இருக்காது. எப்படியோ என்னைக்கும் குடிக்காத பையனையும் குடிக்க வச்சாச்சு. என்னை யாரும் குடிக்க வைக்கல, நானா தான் விருப்பப்பட்டு குடிச்சேன். டேய் மச்சான் போதை ஆயிட்டான்டா. மச்சான் யாரு? மாமா அப்படி எங்க தான் போனாரு? இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதான் சந்தோஷமா குடி மச்சான். மாமா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அதுவும் குடிச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் தேவையா? இருங்க, இதை வச்சு உங்களை என் வழிக்கு கொண்டு வரேன். இத அத்தை கிட்ட காட்டுறேன்னு சொல்லியே உங்களை என் வழிக்கு கொண்டு வரனா இல்லையான்னு பாருங்க. உனக்கு என்னடா குறை விஷ்வா? ரொம்ப பாசமா அன்பா உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற அப்பா, சின்னதா உனக்கு ஒண்ணுனா கூட தாங்க முடியாம உயிரை கொடுக்கக்கூடிய அம்மா, காரு வீடு அப்படின்னு உனக்கு எல்லாமே இருக்கு. அது மட்டுமா, எல்லாத்தையும் விட உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூடவே இருக்காடா. அப்புறம் என்னடா உனக்கு? நீ எப்படியும் துளசியத்தான் கல்யாணம் பண்ண போற. அவ உன் மேல உயிரா இருக்கா, நீயும் அவன் மேல உயிரா இருக்க. அதுவும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நீங்க ஒன்னாதான் இருக்கீங்க. இனிமேலும் ஒன்னாதான் இருக்க போறீங்க. எல்லா விஷயத்திலையும் நீ கொடுத்து வச்சோண்டா விஷ்வா. எல்லாமே சரியா சொன்ன. ஆனா என்ன, எனக்கு துளசிக்கு அப்புறமா தான் மத்தது எல்லாமே. துளசி ஒருத்தி மட்டும் இருந்தா போதும், மத்த எல்லா பாசத்தையும் அவளே காட்டிடுவா. அவ்வளோ பாசமான பொண்ணு. இங்க எவன் நான் கல்யாணம் பண்ணா கண்டிப்பா சரக்கடிப்பேன்னு சொன்னது? ஏ நானா மச்சான்? மச்சான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் மட்டும் துளசிய கல்யாணம் பண்ணா துளசியை தவிர வேற எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டேன். வா மச்சான். துளசியை தவிர வாழ்க்கையில எனக்கு வேற சந்தோஷம் எதிரா கொடுக்கும் சொல்லு? துளசி தான் என் ஆளு, என் செல்லம், என் உயிர், என் உலகம், எல்லாமே துளசி தான்.
மச்சான், துளசி தான் உனக்கு எல்லாமே. ஆனா நீ நினைக்கிறது எப்படி நடக்கும்? இப்ப நீ என்னடா சொல்ல வர? மச்சான், இப்போ எல்லாம் நடக்கிறத பார்த்தா உங்க வீட்ல அந்த கனகலட்சுமியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அதனால உன்னாலையும் தடுக்க முடியாம ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நீ அந்த கனகலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், என்ன மச்சான் பண்ணுவ? இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் என் கனவுல கூட நினைச்சதே இல்லை. நான் போய் எப்ப அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுவேன்? அப்படி ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுடா. இல்ல மச்சான், எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல துளசியை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த லட்சுமியை தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. ஆமாண்டா. டேய், இன்னொரு தடவை அப்படி சொன்ன டே மச்சான், டே அவ்வளவு. விஸ்வா, சாரிடா. என்னடா பண்ற? இது கல்யாண வீடுடா, கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கே தெரியலடா, துளசி மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு. என்னால அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியலடா. நான் இப்பவும் சொல்றேன், இதத்தான் நான் எப்பவும் சொல்லுவேன். இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது துளசி மட்டும்தான். டேய் விஸ்வா, எல்லாம் சரி, முதல்ல ஒரு ரவுண்ட் போடு. புடி. அந்த துளசி உங்களை அப்படி என்ன பண்ணான்னு தெரியல. இவ்ளோ நாள் நீங்க துளசியை மட்டும் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். நான் எப்போ உங்க வீட்டுக்கு வந்தனோ அப்பையில இருந்து எனக்கு நீங்களும் உங்களுக்கு நான் மட்டும்தான். என்ன தவிர வேற எவ கழுத்துலயும் நான் தாலி கட்ட விடவே மாட்டேன். என்ன ஆனாலும் உங்களை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கான எல்லா வேலையும் நான் இப்பவே பார்க்கிறேன். பைரவி, இவ்ளோ நேரம் ஆகியும் 2 பேரும் வரலனா கண்டிப்பா விஸ்வாவும் லக்ஷ்மியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பேசி பழகி ஒன்னாதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதுக்காக தான் சித்தி காத்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா வரணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்கேன். உன் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் பைரவி. லக்ஷ்மி,